ஹலோ காய்ஸ், ஹாய் டு எவ்ரி ஒன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, கால் ஆப்ஷன் வந்து பையர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் செல்லர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, புட் ஆப்ஷனை பையர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, செல்லர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கால் ஆப்ஷனு புட் ஆப்ஷனு அதெல்லாம் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம், எது கூட யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கூட தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, இங்கே பாருங்க கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ 19,634 வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போது 19,634 ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா நான் வந்து 19,634 வந்து பை பண்ண முடியுமா அப்படின்னா என்னால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நிஃப்டியில் வந்து நம்ம நிஃப்டியில் மட்டும்தானே ட்ரேட் பண்ண போகிறோம். அதனால் நிஃப்டியில் வந்து அந்த 50ஸோட டிவிசபிளாக வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து 19,634 நம்மளால் பை பண்ண முடியாது. பை பண்ணால் எப்படி பை பண்ணணும்னா 19,650 இல்லைனா 19,700 இல்லைனா 19,750 850 புரியுது இல்லைங்களா? 50 பாயிண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ரைஸை தான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அது மாதிரி தான் நம்ம வந்து பை பண்ண முடியும். அப்போது இந்த இடத்துல அப்போது 90,634 இருக்குன்னா நம்ம இதில் வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லைங்களா? அதுதான் அதில் வந்து ஒரு ஒரு 3 கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா அதான் வந்து இதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா, அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அட் த மணி இருக்குது, அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி. ஓகேங்களா, அட் த மணினா என்ன, அதிலே இருக்குது அட் த மணி. ஸோ இந்த 19,634 இந்த 34க்கு நியர்பை எது இருக்குது, 50யா? ஓகே, இப்படி ஜூம் பண்ணி பாருங்க. அப்போது அது நியர்பையில் நம்ம என்னென்ன பை பண்ண முடியும், ஒன்று 19,650 பை பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்குது இந்த 50 பை பண்ண முடியும், இல்லைன்னா 19,600 பை பண்ண முடியும். அதுக்கு நடுவில் தானே 34 இருக்குது. ஓகே, அதுக்கு நியர்பை என்ன இருக்குது, 19,650. இதுதான் நியர்பை. அதாவது 34 கூட இன்னும் 16 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் 50. அதே வந்து 34 கூட 34 மைனஸ் பண்ணால் தான் 600. ஸோ இது 650 தான் நியர்பை இருக்குது. ஸோ இதுதான் வந்து அட் த மணி. ஓகேங்களா, இதுதான் அட் த மணின்னு சொல்லுவோம். அப்போது 19,547. அப்போ இதுக்கு நியர்பை என்ன இருக்குது, 19,550. அதுதான் நியர் த மணி. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுவோம்னா அட் த மணின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, நான் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து இன்னொரு ஹாரிஜென்டல் லைன் எடுத்துக்கிட்டு 19,564க்கு நியர்பை வந்து 550 தான். அப்போது 550 வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, இதை வந்து நான் ஒரு ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளூ கலர். இதுதான் வந்து என்னன்னா அட் த மணி. ஓகேப்பா, அட் த மணின்னு இதை சொல்லிட்டீங்க. அப்போது அவுட் ஆஃப் த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணி, அவுட் ஆஃப் த மணினா அபோவ். ஓகேங்களா, இப்போது அவுட் ஆஃப் த மணி அப்படின்னா என்னென்னா, இப்போது அட் த மணி வந்து 19,550 அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி தான். 550க்கு மேலே நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது இருக்குல்ல 550, 600, 650 இது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி தான். அப்போது அதோட ஃபஸ்ட்டு அவுட் ஆஃப் த மணி என்னது, 550னா 600 தான் ஃபஸ்ட்டு அவுட் ஆஃப் த மணி. அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா, 600 தான் ஃபஸ்ட்டு வந்து அவுட் ஆஃப் த மணி. இதுதான் வந்து அவுட் ஆஃப் த மணி. 600 அவுட் ஆஃப் த மணி தான். 650, 700, 750 இதெல்லாமே அவுட் ஆஃப் த மணி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த மணினா என்ன, அப்போ இந்த மணினா என்னென்னா இந்த அட் த மணியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய எல்லாமே இந்த மணி. அப்போ 550னா அது கீழே என்ன இருக்குது, 500. அதுக்கு கீழே என்ன இருக்குது, 450, 400, அப்புறம் 350. இப்படி -50 மைனஸ் பண்ணிகிட்டே போகணும். அதுதான் இந்த மணி. அட் த மணிலேருந்து 50 ப்ளஸ் பண்ணிகிட்டே போகணும். அதுதான் வந்து அவுட் ஆஃப் த மணி. ஓகேங்களா, அப்போது இதுதான் வந்து இந்த மணி. இதை ஏன் இப்படி பிரிச்சிருக்காங்க, ஏன் அவுட் ஆஃப் த மணி, ஏன் இந்த மணி அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அதாவது நம்ம
அவுட் ஆஃப் த மணி போக போக ரிஸ்க் கம்மியாகும். ஓகேங்களா? ரிஸ்க் கம்மியாகும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக வரும். ஓகேங்களா? இப்போது ஒரே டிஃப்ரென்ஸ் தான். அட் த மணியில் வந்து நம்ம 10 பாயிண்ட்ஸ் அட் த மணியில் 10 பாயிண்ட்ஸ் வந்து ரிஸ்க் வைக்கிறோம் அப்படின்னா அவுட் ஆஃப் தி மணியில் வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து ரிஸ்க் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மணியில் வந்து ஒரு 13 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரிஸ்க் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரிஸ்க்னா என்ன? நம்ம வந்து லாட் சைஸ் சொல்லியிருந்தோம். நிஃப்டிக்கு வந்து நிஃப்டியோட சைஸ் லாட் சைஸ் என்ன? 50. ஓகேங்களா? நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 50. ஓகே, மார்க்கெட் வந்து 19,550, அதாவது 19,064 வந்து நம்ம வந்து மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து இப்படி மேலே போகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு அட் த மணி எடுக்கிறோம். அப்போனா 50 இன்ட்டு அட் த மணியில் எவ்வளோ ரிஸ்க்கு? 100 ருபீஸ், சாரி 10 ருபீஸ். அப்போனா 500 ருபீஸ் வந்து ரிஸ்க்கு. ஓகேங்களா? அதுவே வந்து அவுட் ஆஃப் தி மணி போனோம்னா 500 இன்ட்டு 50 இன்ட்டு 7, அப்போனா எவ்வளோ? 350 ரூபா. நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக்கு, தப்பாக நினச்சிக்காதீங்க. 350 ரூபா வந்து ரிஸ்க்கு. அதே வந்து நான் இந்த மணி போகிறேன். அப்போ 50 இன்ட்டு 50 இன்ட்டு 13, 50 இன்ட்டு 13னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 650 வந்து ரிஸ்க்காக வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ புரியுதுங்களா? அவுட் ஆஃப் தி மணி போக போக ரிஸ்க் கம்மி, இந்த மணி போக போக ரிஸ்க் அதிகம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா? அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி. ஓகேங்களா? எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பற்றி சொல்லிட்டு அட் த மணி இருக்குது, இந்த மணி இருக்குது, அவுட் ஆஃப் த மணி இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கும் இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று கேட்குறீங்க. ஓகேங்களா? அப்போது அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா ஃபஸ்ட் நான் இதெல்லாத்தையும் delete பண்ணிடுறேன். ஓகேங்களா? நம்ம வந்து இந்த இடத்துல, ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதுதான் வந்து நம்ம பாயிண்ட்டு. இதை வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஓகேங்களா? இந்த பாயிண்டில் வந்து ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 19,564 அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ மார்க்கெட் இருக்குது. இங்கேருந்து மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ மேலே போக போகுதுன்னா நம்ம எடுக்க போகிறது என்ன? பை பண்ண போகிறது என்ன? நம்ம வந்து சிஏயை வந்து பை பண்ணுவோம். ஓகேங்களா? பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க? சிஏ வந்து பை பண்ணுவாங்க. அப்போ சிஏ வந்து எங்கே பை பண்ணணும்? நான் அதுக்கு தான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா? அப்போது இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அட் த மணியில் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? அட் த மணி எனக்கு எது? 19,564 அப்படின்னா எனக்கு அட் த மணி வந்து 19,550. ஓகேவா? 19,550 இந்த இடத்துல இருக்குது. இதுதான் வந்து எனக்கு அட் த மணி. ஓகேங்களா? அப்போ நான் அட் த மணி போனேன்னா அட் த மணி எவ்வளோ? 19,550. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், 19,550 இதுதான் வந்து அட் த மணி. 19,550 கால் ஆப்ஷன் நான் போகிறேன். ஏன்னா மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு தெரியுது, அதனால நான் வந்து கால் ஆப்ஷன் போகிறேன். 19,550 கால் ஆப்ஷன் போகிறேன். ஓகே, இது வந்து இப்படி தான் நம்ம வந்து கால் ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுவே வந்து அட் த மணி ஓகே. அப்போ நான் வந்து அவுட் ஆஃப் தி மணி போனேன்னா என்ன? அவுட் ஆஃப் தி மணி என்ன? 600, 19,600. ஸோ ஓகே, 19,600 இருக்குது. அப்போனா நான் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இங்கே இருக்குது, நான் வந்து அட் த மணியில் போகல, நான் வந்து அவுட் ஆஃப் த மணியில் தான் போகணும்னு ஆசைப்பட்றேன். அப்படின்னா என்ன பண்ணணும்? 19,600. ஓகேங்களா? 19,600 சிஇ போகணும், சிஇ எடுக்கணும், அதாவது சிஇ பை பண்ணணும் எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அப்போது இப்போ இந்த இடத்துல வந்து 19,564 அந்த இடத்துல வந்து மார்க்கெட் இருக்குது. அப்போனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஸ்ப்ளிட் இருக்கும், இந்த ஸ்ப்ளிட்டை வந்து பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து எப்படி டைப் பண்ணணும். இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணி 19,000 அட் த மணி போகிறேன்னா 550 அப்படின்னு சொன்னோடனே இந்த இடத்துல வந்து சஜஷன் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, 19,550 கால் ஆப்ஷன் வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிட்டு, ஓகே இந்த மாதிரி இருக்குங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து இதை கிளிக் பண்ணோம்னா இதோட இது வந்து உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல பை செல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இந்த இடத்துல வந்து பைன்னு கொடுத்து நம்ம அப்போது ஒரு லாட் சைஸ் என்ன? 50. நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து ஒரு லாட்டை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம்.
ஓகேவா? அப்போ தான் ரிஸ்க் கம்மி. ஓகே, இது லேர்னிங் ஃபேஸ். நம்ம பிரேக் ஈவனில் இருப்போம். அப்போ நம்ம லாட் சைஸ் வந்து கம்மியாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 50 குவான்டிட்டி போட்டு பை கொடுத்தோம்னா பை ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பை பண்ண முடியாது, ஆஃப் த மார்க்கெட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து பை பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து புட் ஆப்ஷன் ஒன்று இருக்கா? அப்போ புட் ஆப்ஷன் எங்கன்னா இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் லாங் வீடியோ தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துருங்க, அப்போ தான் வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஓகே. இப்போ வந்து கால் ஆப்ஷன் பற்றி கிளியராக எப்படி வந்து ஒரு பொசிஷனை வந்து கிரியேட் பண்ணணும் கால் சைடு அப் சைடு போகும்போது மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம். இப்போ டவுன் சைடு. ஸோ வந்து இந்த இடத்துல தான் வந்து இப்போது மார்க்கெட் இருக்குது. 19,637 கிட்ட இருக்குது. இதோட அட் த மணி என்ன? ஓகேங்களா? அப்போது வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபால் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும்? அதாவது பையர்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க? புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. அப்போது பிஏ வந்து நான் பை பண்ண போகிறேன். பிஇ வந்து நான் பை பண்ண போகிறேன். சரி, ஓகே. பிஏ பை பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ எந்த இடத்துல பை பண்ணுறோம்? அதுக்கு தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா? நான் அட் த மணியில் வந்து இப்போ வாங்க போகிறேன். அட் த மணியில் வந்து என்னது? 650 தான் அட் த மணி இருக்குது. ஓகேவா? இதுதான் 650 தான் அட் த மணி. ஸோ நான் இந்த இடத்துல வந்து அட் த மணியில் வாங்க போகிறேன். அப்போது அட் த மணி என்னது? 19,650. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? மார்க்கெட்டிங் இருந்து, அதாவது 19,637 கீழே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கெஸ் பண்ணிட்டேன்னா 19,650 அதுதான் அட் த மணி. அந்த அட் த மணியை பை பண்ண போகிறேன். ஓகேவா? அது எப்படி பை பண்ணுவோம்? அதாவது அதே மாதிரி இந்த ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இது வந்து ஜீரோதாவில் இருக்கக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா? அப்போது என்னன்னா இது வந்து நிஃப்டி 50யோட ஒரிஜினல் சார்ட். இதுதான் வந்து ஸ்பாட் சார்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்பாட் சார்ட். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் எடுத்து வந்து ஒரு சார்ட் பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த சார்ட்டு இதுதான் வந்து என்னன்னா ப்ரீமியம் சார்ட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? 19,650 மார்க்கெட் கீழே போகுது, அதனால புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த கால் ஆப்ஷனுக்கு கீழேயே புட் ஆப்ஷன் இருக்கும். இது புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து அப்போ இந்த இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா இந்த இடத்துல வந்து அப்படியே கிளிக் கொடுத்து பை கொடுத்தோம்னா பை ஆகிடும். ஓகேங்களா? அப்போது இது வந்து ஸ்பாட் சார்ட். ஓகேங்களா? இது வந்து ஸ்பாட் சார்ட். அப்போது இது என்னது அப்படின்னா இது வந்து ப்ரீமியம் சார்ட். ஓகே, இது வந்து ப்ரீமியம் சார்ட். ஸோ ஓகேங்களா? அதாவது பையஸ், அதாவது நம்ம பையிங் சைடு இருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்பாட் சார்ட்டில் இப்போ வந்து நான் புட் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகேங்களா, புட் ஆப்ஷனை வந்து இப்போ நான் பை பண்ணுறேன். எந்த இடத்துல பை பண்ணுறேன்? 19,637 வந்து நான் இந்த இடத்துல பை பண்ணிட்டேன். பை பண்ணி மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 74 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டுதா? 74 பாயிண்ட்ஸ் மாதிரி காட்டுது. அப்போது ஸ்பாட் சார்ட்டில் 74 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனால் இந்த ப்ரீமியம் சார்ட்டில் வந்து அப்படியே 74 டிவைடட் பை 2. ஓகேங்களா? 74 டிவைடட் பை 2 எவ்வளோ வரும்? 74 டிவைடட் பை 2னா 36 பாயிண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 36 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகும். அதுதான் நம்மளோட ப்ராஃபிட். அப்போ 36 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? 36 பாயிண்ட்ஸ். அப்போ இதில் வந்து 74னா இதில் வந்து 36 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகும். அப்போ 36 இன்ட்டு நம்ம லாட் சைஸ் என்ன? 50. அப்போது இதை வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். ஒரு 1,700 கிட்ட 700 800 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்மளோட ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது இதில் வந்து 60 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும்னா இதில் 30 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? அந்த மிச்சம் இருக்கிற 30 பாயிண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து ப்ரீமியம் டிகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பையர்ஸுங்கிறதுனால நம்ம வந்து ப்ரீமியம் அமௌண்ட் கட்டி தான் வந்து பை பண்ணுவோம். இப்போ அந்த டாபிக் வந்து பெருசாக போயிடும். ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் எது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷனை யூஸ் பண்ணியோ, மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பை பண்ணுறது, மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ப்ரைஸ். இது ரொம்ப லாங்காக போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். பபாய் கைஸ்.